பிரேஸ் லார்ட். என்னுடைய வாழ்க்கையில் எப்போ விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? எப்போ என்னுடைய வாழ்க்கையில அழுக, புலம்பல், காரணமில்லாம சண்டைகள், வாக்குவாதங்கள், சமாதானமே இல்லை அப்படிங்கிற நிலையில இருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நியமித்திருக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் அதன் காலத்திற்கென்று அவர் நியமித்து வைத்திருக்கிறார். அழுறோம்னா அதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஆனா நகைக்கிறதுக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை நமக்காக வைத்திருக்கிறார். நம்ம இப்ப புலம்பிட்டு இருக்கிறோம்னா இது ஒரு காலம். அந்த புலம்பலை நடனம் பண்ண வைக்கிறதுக்கு நமக்காக கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த தொடக்கத்துல இருக்கிற வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் இருக்கின்றன. ஆனா நமக்கு வாழ்க்கையில எந்தெந்த நேரத்துல என்னென்ன தேவை என்கிறதை கர்த்தர் அறிந்து அந்த நேரத்துக்கு தேவையாக நேர்த்தியாக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் செய்து வருகிற கிரியைகளை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. மனுஷனுக்கு அது கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாவற்றையும் தேவன் மாத்திரமே அறிந்திருக்கிறார். அதனால இந்த உலகத்துல நாம் வாழ்கிற நாட்கள்ல என்ன செய்யணும் என்று வசனம் சொல்கிறதுனா, அதோடைய 12வது வசனத்துல மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். வாழுகிற இந்த நாட்கள்ல மகிழ்ச்சியாக இருப்போம். முடிந்தவரை அநேகருக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் நிச்சயமாக அதின் காலத்திற்கு தேவையான நன்மையை தந்து நமக்கு நடத்துவார். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.